ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவிமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹெர்ரிங் போன் ஸ்டிச். அதுக்கு வந்து நான் சில்க் த்ரெட்டில் டபுள் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே இருந்து ஃப்ரேம் காடியில் த்ரெட்டு விட்டு மேலே எடுத்திருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகாமல் கிராஸாக எடுத்துகிட்டு போகணும். கிராஸாக ஒரு பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அதோட ஆப்போசிட்டில் கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்து அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இருக்கிற லைனுக்கு வந்து கிராஸாக கொண்டு வரணும். பெரிய செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கு ஆப்போசிட்டில் இல்லைன்னா பேக் சைடில் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டியாக ஒரு லாக் செயின் ஸ்டிச், மறுபடியும் அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே கொண்டு போகணும். மேலே போயிட்டு பெரிய செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுற குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், ஆப்போசிட்டில் ஒரு செயின் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வரணும். ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது கிராஸாக கொண்டு போகணும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். பெரிய செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச், அதை விட கொஞ்சம் மீடியமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச். ஆப்போசிட்டில் கிராஸாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச், அதாவது இன்னொரு செயின் ஸ்டிச் கொடுத்து லாக் பண்ணுறோம். அவ்வளோதான், ஈஸி ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் போடுங்க. ஜரி த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போடுங்க. எடுத்தோன்னே சில்க் த்ரெட் போட்டிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஜரி த்ரெட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் ட்ரை பண்ணுங்கள். த்ரெட் ஒர்க்கு பண்ணும்போது வந்து த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுங்கள். த்ரெட் நீடில் வந்து அந்த ஹூக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் கீழே விட்டு மேலே எடுக்கிறப்ப த்ரெட்டு வந்து ஈஸியாக வரும். அதாவது சில்க் த்ரெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ டபுள் த்ரெட்டாக எடுக்கும்போது ஒரு த்ரெட்டு வரும், ஒரு த்ரெட்டு வராது. அதே நீங்கள் த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹூக் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் 2 த்ரெட்டுமே கட் ஆகாமல் உங்களுக்கு ஈஸியாக வரும். நீடில் பஞ்ச் பண்ணும்போது வந்து 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணணும். அது செங்குத்தாக பண்ணுங்கள். நீங்கள் சாய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா கிளாத்தில் இருக்க த்ரெட்டே உங்களுக்கு வந்து நீடில் வந்து மாட்டிட்டு மேலே வராது. அதனால் கரெக்டாக பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக த்ரெட்டு வரும். நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச்சஸும் கன்டினியூ பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் நீடில் மட்டுமே கிளாத்தில் குத்தி எடுங்க. அதாவது கீழே த்ரெட் இருக்க மாதிரி நினச்சிட்டு குத்திட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அந்த மாதிரி நீங்கள் திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக வரும். கை ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்ம ப்ளவுஸ்லாம் ஆர்டர் எடுக்கிறப்ப ஈஸியாக டக்குன்னு போட்டு முடிக்க முடியும். ஒரு 2 or 3 டேஸ்லேயே ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் முடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கை வந்து ஸ்பீடு கொடுக்கும். அதனால் நீங்களும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் செர்வோன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான், வேணால் ஆப்போசிட்டில் போடணும். ஃபஸ்ட்டு ஹெர்ரிங் போன் ஸ்டிச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். அதில் உங்கள் கரெக்ஷன்லாம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம போகலாம். ஜரி த்ரெட் அண்டு சில்க் த்ரெட் ரெண்டுலேயுமே நீங்கள் 5 சென்டிமீட்டருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.